அதனால நான் டூ வீலரில் வச்சுருந்தேனுங்க. இப்போ மேக்ஸிமம் அடுத்த சேஞ்ச் எப்படி பண்ணலான்னு யோசனை பண்ணேங்க. எனக்கு ஒரு தோணுச்சுங்க, ஆட்டோவில் ஃபிட் பண்ணி இது மாதிரி எனக்கு ஒரு குட்டி தாஜ்மஹால் மாதிரி செட் பண்ணன்ட்டு ரொம்ப நாளாக கனவு. இது வீட்டில எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் நான் கந்து பட்டி அது இதுன்னு வாங்கி நான் ஆட்டோ வாங்கிங்க அப்படியே எனக்கு தொழில் மாதிரி நான் ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஆக்கிட்டேன். அது மிகப்பெரிய விஷயம். இப்போ நீங்கள் தைக்கிறன்னா தைக்கிற வேலை மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினச்சிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு ஐடியா வருங்கிறது எல்லா டேலண்ட் உள்ளவர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு துணி வந்து தைக்கிறது இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகுப்படுத்துறீங்க. அந்த துணியை வந்து அழகுப்படுத்தி தைக்கும் போது அது ஒரு டிசைன் ஆயிடுது. அப்போ அந்த கான்செப்டில் ஒரு ஒரு நம்ம செய்கிற தொழிலில் வந்து அதையும் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட. சூப்பர்ண்ணா, அது உண்மையாக சொன்னால் ஒரு குட்டி தாஜ்மஹால் தான். அருமை அருமை. இப்போ எப்படி நான் பரவாயில்ல வியாபாரம்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன் சார். நல்லா போயிட்டு இருக்கீங்க. வீடியோ பாருங்க, லைக் போடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோவிலேயே நான் டூ வீலரில் வந்தேன் பண்ணிருக்கீங்க. வந்து குட்டி தாஜ்மஹால் ஒன்று இருக்குங்க. உண்மை சூப்பர். அடுத்தது கண்டெய்னர் ஒன்று நிற்கிதுங்க தூத்துக்குடியில். அதை எடுத்துட்டு வந்து நீட்டாக இன்னும் பெருசாக ஆர்டர் போட்டு இந்த தொழில் விருத்தி பண்ணலான் இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் இந்த தாஜ்மஹாலை விட மாட்டாங்க. சூப்பர் சூப்பர். இது நம்மளுக்கு வந்து 3 மாச கனவா நான் நினைச்சு டெக்கரேஷன் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. பெரிய விஷயம். கை கொடுங்க. நான் பாராட்டுறேன். உங்களுடைய தொழில் சிறக்கட்டும். ஆமா, கண்டிப்பா. மக்கள் உங்கள்ட்ட கொடுக்கணும், அதுதான் ஆசை. இப்போ நல்லா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா, நல்லா போயிட்டு இருக்குங்க. அதில் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை பார்க்கும்போது சில பேர்லாம் வந்து ஏதோ சொல்லுவாங்க, ஏன் அதெல்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்பாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்காது? அது நான் கவலைப்பட போறது இல்லைங்க. கவலைப்பட போறது இல்லை. மேக்ஸிமம் என்னை வந்து பழைய துணி தைக்கிறவங்க பாவாடை டெய்லர்னு தான் கூப்பிடுறாங்க நிறைய பேருங்க. இன்னமும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. எனக்கு அப்படி கூப்பிட்டா ரொம்ப விருப்பமா இருக்குதுங்க. ஏன்னா நான் தொழிலை லவ் பண்ணுங்க, அதுக்காக நம்ம கோவிச்சு கூடாதுங்க. சூப்பர் சூப்பர். நான் நல்ல டெய்லரா இருந்தா நான் பெரிய பில்டிங்ல இருப்பேனுங்க. ஒரு ஆல்ட்ரேஷன் டெய்லரிங்.